தமிழக முதல்வர் வெற்றி கழகத்துடைய தளபதி, தமிழகத்துடைய நிரந்தர முதலமைச்சர் இன்று கோட்டையில் கொடியேற்றி வைக்கிற நல்ல நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. 80வது ஆண்டு சுதந்திர திருவிழா கொடியினை கோட்டையிலே ஏற்றி வைத்து மக்களுக்கான என்னென்ன பணிகளை நாங்கள் ஆற்றப் போகிறோம் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் தெளிவாக உரையிலே ஆற்றியிருக்கிறார். குறிப்பாக அவர் ஒன்றைத்தான் சொல்வது, இந்த நாட்டுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற அனைவரும் இந்த அரசிற்கு முழு ஒத்துழைப்பை தர வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த அரசு செய்கின்ற அனைத்து பணிகளும் நீங்கள் உறுதுணையாக நின்ற அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தெளிவான சிந்தனையோடு இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று சிறந்த ஆலயமாக இருக்கின்ற பார்சாரி ஆலயத்தில் இன்று ஏழை மக்களோடு அந்த அன்னதான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எளியோரை வலிமைப்படுத்துகிற இந்த ஆட்சியில் சிறந்த முறையில் இந்த பணிகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனுடைய நிர்வாக துணை ஆணையர் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் எங்களோடு வருகின்றிருக்கிற கழகத்தின் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி தமிழ்நாட்டை வாழுகிற மக்களுக்கு எல்லா திட்டங்களும் சென்றடைகின்ற அளவிற்கு ஒவ்வொரு துறையும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு எல்லா மாநிலத்தை காட்டிலும் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழும் காலம் விரைவிலே இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நேற்றைய முன்தினம் தமிழக முதல்வர் அவர்கள் ஏறத்தாழ தொழில் துவங்குவதற்காக தமிழ்நாட்டை நாடி வருகிற தொழிலதிபர்கள் நம்முடைய தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக, ஊழலற்ற மாநிலமாக, உடனுக்குடன் பணிகளை நிறைவேற்றுகிற மாநிலமாக நம்முடைய முதல்வருடைய தலைமையிலே இருக்கிறது என்ற முறையில் இதுவரையிலும் 1 லட்சம் கோடி ரூபாய் இன்று பல்வேறு தொழில் நிறுவனங்கள் 23 மாவட்டங்களிலே இன்று ஒப்பந்தம் உருவாக்கி இருப்பது என்பது தமிழக வரலாற்றில் இது முதல் முறையாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு சிறந்த ஆட்சியை, மக்கள் பாராட்டுகின்ற ஆட்சியை நடத்துகிற முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழக முதல்வரோடு பயணம் செய்கிற போது எனக்கு நன்றாக தெரியும், அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த மாற்றத்திற்கு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கிற கொடையாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முன் வந்தார்கள். மக்கள் அவரை இன்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக, என்றும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பம்தான் அன்றைக்கு நான் ஓராண்டு காலத்திற்கு முன்னாலே உரையாற்றுவதை சொன்னேன். பொதுவாக இந்த சிறந்த ஆலயத்தில் மக்களோடு இருந்து ஆலயத்திலே வழிபட்டு விட்டு ஆன்மீகத்திலே ஈடுபாடு இருக்கிற மக்களோடு நான் இணைந்து அன்னதானத்திலே கலந்து கொண்டுகிற நல்ல மகிழ்ச்சியான நேரம். நயனா நாகேந்திரனை பொறுத்தவரையிலும்
அவர் எங்கே இருந்து எப்படி பேசுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய கருத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனியாக பத்திரிகையாளரை சந்திக்கின்ற போது அதற்கான விளக்கத்தை தருகிறேன். ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் இன்று எந்த கருத்துக்கள் சொன்னாலும் இந்த அரசுக்கு எதிர்முறையாக கருத்துக்களை வழங்கி வருகிறார்கள். அவர் இருக்கின்ற இடம் படிப்படியாக தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டின் இன்றைக்கு வரலாறு என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுவாக சட்டமன்றம் நடைபெறுகிற போது அதற்கான விளக்கங்களை சொல்ல வேண்டிய நேரம் சட்டமன்றத்திலே தவிர அதை மரபு மீறி பத்திரிகையாளருக்கு நான் செய்தியை தருகிற போது அது பெரிய பத்திரிகையாளர் மட்டுமல்ல சட்டமன்ற விதிகளுக்கு மாறாக இருக்கும்.